Hi friends, welcome to Smiley Boy Mom channel. 21 days healthy mother routine challenge-ல இன்னைக்கு டே 10 வந்துட்டோம். ஸோ வாங்க நம்ம ஹெல்த்துக்காக கேர் பண்ணலாம். ஸோ டே 10ல் நான் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எழுந்திரிச்சு வார்ம் வாட்டர் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஜூஸ் தான் போட்டேன். இன்றைக்கும் கொஞ்சோண்டு உப்பும் பெப்பரும் போட்டு அதை அப்படியே நான் அரைச்சி எடுத்து வடிகட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கஞ்சி போட்டுட்டு இன்னொரு பக்கம் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்ட்டு பன்னீர் எடுத்து பட்டரில் வந்து லைட்டாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நான் சாப்பாடுக்கு வந்து அரிசி போட்டுட்டேன். சுடு தண்ணிலாம் வச்சு இன்னொரு பக்கம் வானலில் பட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் பட்டை, பிரிஞ்ச் லீஃப், வெங்காயம், தக்காளியை கட் பண்ணி போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அது ஆறினா தான் நான் அரைச்சி எடுக்க முடியும். நான் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அது ஆறுறதுக்குள்ளே நான் வந்து ஒரு பக்கம் தண்ணி வச்சு முட்டையை வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சேன். ஸோ கஞ்சி வந்து ஆறிட்டு இருக்கீங்க, குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பிட்டு நம்ம வந்து வாக்கிங் கிளம்பலாம், டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள போய் நான் எழுப்பி விட்டேன். அவங்கள ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் செய்யலான்ட்டு லெமன் எல்லாம் பிழிஞ்சு அதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சு அப்படியே தாளித்து விட்டுட்டு நான் வந்து போய் வாக்கிங் கிளம்புறேன். ஸோ கஞ்சி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்போவுமே வாக்கிங் முடித்தோடனே அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவோம் இல்லையா, அதனால். அப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டு வந்ததும் குட்டி பசங்களை குளிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்து பிசைய ஆரம்பிச்சிட்டேன் பூரிக்கு. அந்த சைட் கேப்பில் வந்து அந்த வெங்காயம், தக்காளிலாம் வதக்கி வச்சோம் இல்லையா, அது வந்து ஆறி இருந்துச்சு. ஸோ அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வானலில் வந்து பட்டைலாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த அரைச்ச விழுது போட்டு அதை மூடி வச்சுட்டேன். அது வெந்ததுக்கப்புறம் அதில் நான் பன்னீர் லாஸ்ட்டாக ஒரு 10 minutes போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் இந்த பூரி மாவு பிசைஞ்சதும் பூரியை எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சுட்டு அதில் வந்து பூரியை போட்டு எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம வந்து லெமன் சிரப் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தோம், அதையும் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சாச்சு. ஸோ மதியம் லஞ்ச் ரெடி, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி, பூரியும் ரெடி. காலைல டிஃபனுக்கு குட்டீஸ் குளிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பூரி வச்சு கொடுத்தா அவங்க வந்து ஜாலியாக பூஸ் பூஸ் பூரின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் வந்து கஞ்சி நிறைய குடிக்கிறதால டிஃபன் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம். ஸோ ஆயில் ஐட்டம் சாப்பிட்றோம், நம்ம குண்டாயிடுவோம் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 9:45 கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் இருந்தது 10 மணிக்கு, 10 to 11 வரலும் கிளாஸு. ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து கடைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி எதுக்காக கடைக்கு கிளம்பினா குட்டி பாப்பாவுக்கு ஸ்லிப்பர் வாங்கலாம், குட்டி பையனுக்கும் டெய்லி யூஸ் ஸ்லிப்பர் ஒன்று வாங்கலாம். ப்ளஸ் எனக்கு வாக்கிங்க்கு ஷூ இல்லை, அது வந்து பழைசு வந்து கொஞ்சம் பிச்சிடுச்சு. ஸோ அதனால் புதுசு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே போனதும் குட்டி பசங்களுக்கு வந்து அங்கே பாதாம் பால் இருந்தது, ஜூஸு. ஸோ அதை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் மேலே போனோம். நானும் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் நடுவில் காமிச்சிடுறேன். ஸோ முதல்ல ஸ்லிப்பர், எனக்கு தான் ஷூ வாங்க போனோம். ஷூ வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்லிப்பர்ஸ் இருந்ததால் கொஞ்சம் அப்படியே சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்தோம். குட்டீஸ் வந்து அம்மா இந்த ஷூ நல்லாயிருக்கு, இதை போட்டு பாருங்கள், அதை போட்டு பாருங்கள், நாங்கள் நீயே போட்டு பாருமான்னு சொன்னதும் அவங்க வந்து எடுத்து போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க சும்மா. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ குட்டீஸ் எடுத்து கொடுத்த ஷூ எல்லாம் டைட்டாக இருந்தது. ஸோ நாங்களே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் குட்டி பையன் சூஸ் பண்ணி கொடுத்த செப்பல் இது, ஆனால் கரெக்டாக இருந்தது. அவர் நல்லா இருக்குது எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே, இப்போ தான் ஷூ வாங்குகிறோம், தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம் பட்டு இன்னொரு வாட்டி வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நம்மளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஷூ கிட்ட போட்டு பார்த்தோம். ஏன்னா நம்ம கால் அப்படி வாக்கிங் பண்ணும்போது ஷூ போட்டுட்டு நடந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கால் வலியும் கொஞ்சம் குறையும். ஸோ நார்மல் ஸ்லிப்பர் போட்டுட்டு இருக்கிறத விட அப்புறம் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் சால்ட் பிஸ்கெட். ஸோ குட்டி பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் உட்காரட்டுமேனு அந்த ஸ்லிப்பர் போட்டு பார்க்கறதுக்கு ஷோஃபா போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல உட்காருங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க 2 பேருக்கும் பிஸ்கெட் கொடுத்து உட்கார வச்சுருந்தோம். அவங்க பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய செப்பல் தொங்கினது பார்த்ததும் அது ஹல்கோட செப்பல்னு குட்டி பையன் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு ஸ்லிப்பர் பார்க்கறதுக்காக தான் இந்த சைடு வந்தோம். அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு 2-3 ஸ்லிப்பர் பார்த்து ஒரு வழியாக ஒரு பிங்க் கலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் குட்டி பையனுக்கு எனக்கு கேப்டன் அமெரிக்கா தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அவர் இதை எடுத்தார். ஸோ அவங்க செப்பல் அவங்க எடுத்துகிட்டு வாங்க பில் போடுறதுக்குன்ட்டு தனித்தனியாக தூக்க விட்டுட்டோம் கையில். ஹஸ்பண்ட்க்கும் செப்பல் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஷாக்ஸ் வாங்கலான்றதுக்காக போனோம். ஷாக்ஸ் வாங்க போகிற இடத்துல குட்டி பையன் வந்து பயங்கர அமுக்கலம் பண்ணார். அங்கே அந்த ஹெல்மெட்க்கு போடுற பேண்டு அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்குது, இது எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அங்கே டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், பேயாவே மாறிட்டார் ஃபைனலாக.
அப்புறம் வந்து பில் போடுறதுக்காக லைனில் நிற்கும் போது நான் போய் வெயிட்டிங் ஷோஃபாவில் உட்காந்துட்டு குட்டீஸ்க்கு வந்து தண்ணி நானும் தண்ணியெலாம் குடிச்சிட்டு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்ததை எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அப்புறம் சும்மா கடையில் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டேன். நான் பசங்களுக்கு டீ கொடுக்கல, அதுக்கு பதிலாக பர்ஃபி கொடுத்துட்டேன். அப்புறம் எங்கே இவ்வளோ வீரமாக நடந்து போகிறாருன்னா பொம்மை வந்துட்டாங்களாம். ஸோ சிங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு பொம்மை, அப்புறம் புலி பொம்மை இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லணுன்ட்டு தான் இவ்வளோ வேகமாக ஓடுறாரு. அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு ஹாய் சொல்லி பொம்மை கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பும் போதே 12 மணி ஆயிடுச்சு. ஸோ லெமன் ரைஸ் சாப்பிட்டு தான் வந்தோம். குட்டி பையன் காலையில் நான் கிளாஸில் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திச்சிட்டாரு. ஆனால் குட்டி பாப்பா தூங்கி எழுந்திரிக்கலன்னவே தூக்கம் வந்துருச்சு. வண்டியில் வரும்போதே தூங்கிட்டு வந்தாங்க. ரிட்டன் வந்து எனக்கு ஒரு 5 o'clock 6 to 7 2 பேட்சஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸஸ் நான் அப்படியே வந்ததும் உட்காந்துட்டேன். ஈவினிங் வந்து குட்டீஸ்க்கு நட்ஸும் அப்புறம் வாழைப்பழமும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் வந்து 7 மணிக்கு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் ரைஸே மீதி கொஞ்சம் இருந்தது. அப்புறம் பூரி காலைல செஞ்சதும் மீந்திருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலா இருந்தது. ஸோ அதையே சாப்பிட்டுட்டு குட்டீஸ்க்கு வந்து பாலை கொடுத்துட்டு நாங்கள் வந்து படுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குட்டீஸ்க்கு ஸ்டோரிஸ் வந்து ஒரு டைம் ஆச்சு. ஸ்டோரிஸ் நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் புக்கில் வந்து ஒரு 10 minutes ஆச்சு ரீட் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஸோ புக்ஸை அவங்க சூஸ் பண்ணுறது தான். இன்றைக்கி இந்த புக் ரீட் பண்ணுமா, நான் இன்றைக்கி அந்த புக் ரீட் பண்ணுமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு குட்டி பையனுக்கு. ஸோ குட்டி பாப்பா ஃபைட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த கதை வேணாம் அந்த புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு. ஸோ அதனால் ஒரு நாள் பாப்பா சூஸ் பண்ணணும், ஒரு நாள் குட்டி பையன் சூஸ் பண்ணணும். அவங்கவுங்க சாய்ஸ் வந்து ரீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போகும். The side of the building and swinging away. ஜெய் கண்ணை மூடு, நான் கதை சொல்கிறேன். சரி ஓகே, கொஞ்சம் நேரம் தான். ஓகே, அப்புறம் கண்ணை மூடணும். ஓகே, அப்புறமேட்கா என்ன பண்ணாங்களாம், போலீஸ் வந்து இவங்கள சேஸ் பண்ணாங்க, பிடிக்க போனாங்களாம். ஸ்பைடர்மேன் அதுக்குள்ளே சைடில் இருக்க வால் வழியாக மேலே ஏறி ஓடினாராம் குடு குடுன்னு ஸ்விங் மாதிரி. அவர் தான் அந்த இது விடுவார்ல, வெப் விடுவார்ல. ஸோ அந்த வெப் விட்டு அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தொங்கிட்டு ஸ்விங் பண்ணிக்கிட்டு தப்பிக்க பார்த்தாராம். The next day everyone thinks Spider-Man is a criminal. அடுத்த நாள் ஸ்பைடர்மேன் வந்து ஒரு கிரிமினல்னு எல்லாரும் நினச்சாங்களாம். இட்ஸ் டைம் ஃபார் த ரியல் ஸ்பைடர். ஸோ நைட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு புக் படிக்கிறது நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட்டு ரிலாக்ஸாக புக் படிச்சுட்டு படுக்கும்போது. ஸோ குட்டி பையனுக்கு ஸ்பைடர்மேன் ஸ்டோரி ரீட் பண்ணி முடித்தது. குட்டி பாப்பாவுக்கு ரெட் ரைடிங் ஹுட் ஸ்டோரி ரீட் பண்ணோம். ஸோ குட்டி பசங்க வந்து கதை ரீட் பண்ணிகிட்டு இருந்தால் தூங்கவே மாட்டாங்க, கண்ணை திறந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. என் பசங்களுக்கு நான் ரீட் பண்ணி அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் வேணால் கேட்டுட்ருப்பாங்க. அதனால் நான் கண்டிஷனாக சொல்லிடுவேன், ஆளுக்கு 1 ஸ்டோரி, அதுக்கப்புறம் அமைதியாக படுத்துடணும். நான் கதை சொல்கிறேன், கண்ணை மூடி கேட்குறது வந்து கேட்கலாம். ஸோ கண்ணை மூடி அவங்க கதை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தூங்கிடுவாங்க. ஸோ டே 10லேயும் நம்ம பண்ணணும்னு நினச்சோம் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.